Hey everyone, I want to say we are going to look at the story The Farmer's Tiny Helper. ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற நல்ல மனம் கொண்ட விவசாயி வாழ்ந்தார். தினமும் வயலில் உழுது தினமும் தண்ணீர் ஊற்றி அவர் செடிகளை அன்புடன் பராமரிப்பது அவரது வழக்கம். ஒரு நாள் அவர் மண்ணை தோண்டிக் கொண்டிருந்த போது ஒரு நுண்ணிய மண்புழு ஐயோ என்று ஓடிச் சென்று மறைந்துவிட்டது. அதை பார்த்த முத்து சிரித்துக்கொண்டு கேட்டார், சின்ன புழுவே, பயப்பட வேண்டாம், நீ இங்கே என்ன செய்கிறாய்? மண்புழு மெதுவாக வெளியே பார்த்து சொன்னது, விவசாயி அண்ணா, நான் மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுவேன். நான் நகரும்போது மண் மெலிதாகி காற்றோட்டம் கிடைக்கும். நான் விடும் கழிவுகள் செடிகளுக்கான ஊட்டமாகும். நாங்கள் இல்லையென்றால் மண் பலம் இழந்துவிடும். முத்து அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அப்படியா? என் வயல் நன்றாக இருக்க உன் உதவியும் காரணமா? மண்புழு சிரித்தபடி பதிலளித்தது, ஆம் அண்ணா, இந்த பூமிக்காக நாம் எல்லோருமே சிறு பங்கை செய்கிறோம். அந்த நாள் முதல் முத்து மண்புழுக்களை மிக கவனமாக பாதுகாத்தார். புழுக்கள் அதிகரித்ததுடன் மண்ணின் செழிப்பு கூட பயிர்களும் நிறைவாக வளரத் தொடங்கின. ஒரு நாள் முத்து மகிழ்ச்சியுடன் மண்புழுவிடம் கூறினார், நன்றி என் குட்டி நண்பா, உன்னை தவிர நான் எப்படி நல்ல விளைச்சல் பெறுவேன்? மண்புழு தலையசைத்து சொன்னது, பூமிக்காக அனைவரும் சேர்ந்து வேலை செய்வதே நம் கடமை. அதை கேட்ட முத்து புன்னகையுடன் மண்ணை தொட்டு மரியாதை செலுத்தினார். Next, we are going to look at the story The Street of Flowers and a Lonely Kitten. ஒரு சமயம் பெரிய மரங்களும் நிறைய மலர்களும் இருந்த ஒரு அழகான தெருவில் ஒரு சிறிய மென்மையான பூனைக்குட்டி இருந்தது. அவன் பெயர் மியூ. நீளமான மீசை, மின்னும் கண்கள், ஆனால் ஒரு பிரச்சனை, அவனுக்கு வீடு இல்லை. ஒவ்வொரு காலையும் மியூ, மக்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டு என்னையும் யாராவது வீட்டுக்கு அழைத்துச் செல்வார்களா என்று நினைத்து கொள்வான். ஒரு நாள் மியூ ஒரு சிறிய பூங்காவில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அருகில் ஒரு குட்டி பெண் வந்தாள். அவள் பெயர் சுஜி. சுஜி மியூவை கண்டவுடன், ஐயோ, என்ன ஒரு அழகான பூனை என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். மியூவும் மியாவ் என்று இனிமையாக அவளிடம் ஓடி வந்தான். சுஜி சிரித்துக்கொண்டு, நீ எனக்காகத்தானே காத்திருந்தாய் என்று கேட்டாள். அவள் மியூவை மடியில் எடுத்து வீட்டிற்கு ஓடினாள். அங்கே அம்மாவும் அப்பாவும் மியூவை பார்த்து, இவன் ரொம்ப நல்ல பூனைக்குட்டி, நாமே இதை வீட்டில் வைத்துக்கொள்வோம் என்றார்கள். அந்த நாள் முதல் மியூவுக்கு விளையாட அழகான தோட்டம், தூங்க மென்மையான தலையணை, அதிலும் முக்கியமானது அவனுக்கான குடும்பம் கிடைத்தது. இப்போது மியூ தினமும் மகிழ்ச்சியாக மியாவ் என்று சொல்லிக்கொண்டு சுஜியுடன் விளையாடுகிறான். அவன் தனது வீட்டையும் தனது மிகச் சிறந்த தோழியையும் கண்டுபிடித்தான். Next, we are going to look at the story The Duck Family's Big Day. பசுமை நிறைந்த ஏரிக்கரையில் அப்பா அம்மா வாத்துகள் அவர்களின் குட்டீஸ்களுடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு காலை அம்மா வாத்து கூறினாள், குட்டீஸ், இன்று ஏரியின் மறுபக்கத்தில் இருக்கும் தாமரை தீவுக்கு போவோம். குட்டீஸ்கள் மகிழ்ச்சியாக கீ, நாங்களும் போவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் வரிசையாக நீந்திச் செல்லத் தொடங்கினர். அவர்கள் எல்லாரும் தாமரை குளத்தை அடைந்தனர். குட்டீஸ்கள் சொன்னார்கள், அம்மா, இந்த தாமரை குளம் ரொம்ப அழகாக இருக்கிறது. எல்லாரும் நீந்தி மடிந்தனர். அவர்கள் நடுவே சென்றபோது டப் டப் என்ற ஒலி கேட்டது. குட்டீஸ் வாத்து கேட்டது, அது என்ன? அங்கு ஒரு சிறிய மரப்படகு கவிழ்ந்து அதற்குள் ஒரு சிறிய ஆமை சிக்கிக் கொண்டிருந்தது. குட்டீஸ்கள் படகை தூக்கினார்கள். அப்பா தள்ளி உடவினார். படகு நேரானதும் ஆமை நன்றி கூறி ஒரு சிறிய ஒளி வீசும் ஏரி முத்தை கொடுத்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் தாமரை தீவுக்கு சென்றனர். அங்கு இளஞ்சிவப்பு தாமரை பூக்கள் மிதந்து கொடிகள் ஊஞ்சல் போக அசைந்தன. குட்டீஸ்கள் அவற்றில் ஏறி ஊஞ்சலில் ஆடினர். இது ரொம்ப அழகு. குட்டீஸ் பார்த்து சொன்னது, அம்மா, இது நம்ம சாகச பூங்கா. சூரியன் மறைய தொடங்க எல்லோரும் வீடு திரும்பினர். அப்பா சொன்னார், இன்று நீங்கள் தைரியமாக நீந்தினீர்கள், ஒரு ஆமையையும் காப்பாற்றினீர்கள், நான் பெருமைப்படுகிறேன். அம்மா வாத்து அவர்களை அணைத்து கொண்டு சொன்னாள், இப்போது தூங்குங்கள், இனி கனவுகளில் சாகசம் செய்யும் நேரம், என் சின்ன சாகச வீரர்களே. Next, we are going to look at the story of victory that replaced fear. அன்பு என்ற சிறுவன் பள்ளியில் படிக்கும்போது கணக்கு பாடம்தான் அவனுக்கு மிகப்பெரிய பயம்.
எண்கள் கலந்து விடுமோ, தவறு செய்வோமோ என்ற அச்சம் எப்போதும் மனதில் இருந்தது. ஒரு நாள் கணக்கு ஆசிரியையான பாப்பா மிஸ் பலகையை நோக்கி, இன்று யார் வந்து சுமை சேர்க்கப் போகிறார்கள் என்று கேட்டார். வகுப்பு முழுவதும் அமைதி. யாரும் கையை உயர்த்தவில்லை. சில நொடிகள் யோசித்த பிறகு அன்பு மெதுவாக கை தூக்கினான். பலகைக்கு வரும்போது அவன் கால் நடுங்கியது. அவன் கணக்கே எழுதத் தொடங்கியதும் முதல் வரியிலேயே பிழை. அவனின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. பாப்பா மிஸ் அருகில் வந்து மெதுவாக சொன்னார், பிழை என்பது பயப்பட வேண்டியதல்ல, அது சரியான பதிலுக்கு செல்லும் முதல் படி. அந்த வார்த்தைகள் அன்புக்கு துணிவை அளித்தது. அவன் ஆழம் சுவாசித்து மீண்டும் முயற்சி செய்தான். இந்த முறை சரியாக செய்தான். வகுப்பு முழுவதும் கைத்தட்டி தாழ்மையுடன் அவனை பாராட்டியது. அந்த நாள் அன்பு வாழ்க்கையில் ஒரு மாற்றமான நாள். அவன் அறிந்து கொண்டான், பயப்படாமல் முயற்சி செய்தால் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை. அந்த நாள் முதல் எந்த பாடத்தையும் அவன் பயமின்றி தைரியமாக சந்திக்க தொடங்கினான். Next, we are going to look at the story The Rainbow That Made Wishes Come True. ஒரு அழகான கிராமத்தில் முயலும் அதன் நண்பர்களும் மழையில் விளையாடிக் கொண்டிருந்தனர். மழை முடிந்ததும் ஒரு சிறிய முயல் வானவிலின் அடியில் ஒரு மந்திர பாலத்தை கண்டான். அவன் ஆர்வமாக 7 நிறப்படிகளில் தாவி உச்சிக்கு சென்றான். அப்போது பாலம் கேட்டது. உனக்கு என்ன வேண்டும் குட்டி முயலே? குட்டி முயல் சொன்னது, என் கிராமம் ஒரு நாள் முழுக்க வண்ணமயமாக இருக்க வேண்டும். அந்த நொடியே கிராமம் அதிசயமாக மாறிவிட்டது. வண்ணப் பறவைகள், வண்ண மரங்கள், வண்ண வீடுகள் அனைத்தும் நிறங்களால் ஜொலித்தன. குட்டி முயல் மகிழ்ச்சியில் குதித்தான். பாலம் மறையும் போது மெதுவாக சொன்னது, வானவில் மீண்டும் தோன்றும்போது என்னை அழைக்கலாம். அதன் பின்னர் தோன்றிய ஒவ்வொரு வானவில்லும் குட்டி முயல் வானவில் பாலத்தை அழைக்கு தன் ஆசையை சொல்லி மகிழ்ந்தான். Like and subscribe our video, please.